மாமா பார்த்து பொறுமை பொறுமை வா வா இது ஒரு நிமிஷம் தண்ணி அது பொறுமை ஹலோ ஏய் எப்பா டேய் ஃபோனை வைங்கடா ஏன்டா எவ்வளோ நேரமாடா அது குலதட்சி மலை ரோடு நின்றுக்கிட்டு இருக்கான். நான் என்னடா சொல்லிட்டு வந்தேன் உங்கள்கிட்ட, அக்கா வீட்டு வந்து ரோட்டில் விட்டுட்டு போகிறேன் வந்து கூட்டின்னு போனான்னு சொல்லிட்டு வந்தேன். ஃப்ரெண்டுக்கு அடிபட்டு போச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம். அதெல்லாம் அர்ஜென்ட் இதெல்லாம் கொஞ்சம் கூட்டின்னு போனாதான் சொன்னேன் நான். வண்டி இல்லையா? ஏன்டா உங்கள்கிட்ட வண்டி இல்லைனா ஃப்ரெண்டுகிட்ட வண்டி கேட்டுப்பாரு. என் ஃப்ரெண்டுங்களாம் வண்டி வச்சுக்க மாட்டாங்களா? ஏய் ஏண்டா ஊருன்னு ஒன்று இருக்கு, அதில் வாலிபான பசங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, எதுக்கு தானே இருக்கீங்க? இல்லை எதுக்கு தான் இருக்கீங்க? ஒரு பொம்பளைய கூட்டும் போகிறதுக்கு வக்கு இல்லாமல் கிடக்குறீங்கன்னா என்னதான்டா அது ஒரு ஊர் சொல்லு. சரி அப்புறம் தானே பண்ணுறீங்க, உங்களால் வண்டி வாங்க முடியல, ஃப்ரெண்டுங்களும் வண்டி தர மாட்டாங்க, அப்புறம் எப்படி அந்த பொம்பளைங்கலேருந்து வயசானவங்க எப்போ ஊர் உள்ள வருவாங்க சொல்லு? அவங்களாம் வந்துட்டு போகிறதுக்கு என்னடா வசதி இருக்கு? நீங்க ஏங்க கத்தின்னு கிடக்குறீங்க? அவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. நான் தான் சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன்ல அங்க இருந்து, அவனுங்கெல்லாம் செய்ய மாட்டானுங்க. நீ விடு. ஒன்றும் இல்லை நீ பாரு ஒன்றும் இல்லை. ஊர்ல இருக்கிற பெண்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எட்டுன்னு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வண்டி அப்படின்னா என்ன, பேட்டரி வண்டி அப்படி இல்லைன்னா ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதுக்கு ஒரு டிரைவரை போட்டு இங்கிருந்து அங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கு ஒரு வசதி செஞ்சு கொடுக்கணும். அந்த காலத்துல இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போய் அந்த கரையில் இந்த கரைக்கு வர்றதுக்கு படகு வசதி செய்வாங்க, அப்படின்னா பரிசல். புரியுதா? அதே மாதிரி தான் அந்த மெத்தட் தான் இப்போ பண்ண முடியும். ஏன்னா நகர்ப்புறத்துல இருந்து கிராமத்துக்குள்ள போறதுக்கு எந்த வசதியும் கிடையாது. ஊர் மூலயமா சேர்ந்து இருக்கிறவங்கலாம் வசூல் பண்ணி ஒரு பேட்டரி வண்டி இல்லை ஒரு ஆட்டோ, ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி ஒன்று செஞ்சு அதுக்கு ஒரு டிரைவரை போட்டு ஊர் காசுல வசூல் பண்ணி இருக்கிற லேடிஸ்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் எட்டுன்னு போயிட்டு வந்து விட்டுறதுக்கு ஒரு ஆள் ட்ரைன் பண்ணணும். ஏண்டா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வருஷம் காசு செலவு பண்ணி 3 நாள் 4 நாள் காசை கொட்டி அழிக்கிறீங்க. எவ்வளோ காசை கொட்டி அழிக்கிறீங்க, அதுல கொஞ்சம் காசை எடுத்தாவது இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு கூடாதாடா? எப்பறம் அந்த ஊருக்குலாம் வரத்தோன்னு சொல்லு. போங்கடா. ஏய் வைப்பா, ஃபோனை வைப்பா.